சக்கரத்தில் பட்டோலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும் என்ற ஆசை, நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசை எல்லாருக்கும் இருக்குது, அதற்குரிய முயற்சி. ஆசையும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். இது நல்ல உள்ளம், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் என்பதற்குரிய இரண்டாவது அடையாளம். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அடையாளம் அல் இஸ்திஅதாத் லில் மௌத் قبل النزول. மௌத் வருவதற்கு முன்னால், சக்கராத் வருவதற்கு முன்னால் மௌத்துக்கு தயாராக இருப்பது, மரணிக்க தயாராக இருப்பது, அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திக்க ஆசைப்படுகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவான்? அல்லாஹ்வை சந்திக்க யார் ஆசைப்படுவான்? இன்றைக்கு சுபகும் தொழல்ல, துஹரும் தொழல்ல, அசரும் தொழல்ல, மக்ரிபும் தொழல்ல, இஷாவும் தொழல்ல, இவர் ஆசைப்படுவாரா? நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் சுபகுக்கு முன்னால. 15 வருஷமா ஜும்மா மட்டும்தான் தொழுகிறார். 15 வருஷம் 10 வருஷம் ஜும்மா மட்டும்தான் தொழுகிறார். இவன் ஆசைப்படுவானா மௌத்தாகிறதுக்கு? இவன் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவானா? எனக்கு அல்லாஹ் எதை தராட்டியும் பரவாயில்ல, துனியால நான் வறுமையில வாடினாலும் பரவாயில்ல, ஹராத்துல நான் கை வைக்க மாட்டேன், நான் ஒரு நாளும் பாவத்தை செய்ய மாட்டேன், எனக்கு எந்த நோய் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் நான் தொழுகையை விட மாட்டேன். இவன் ஆசைப்படுவான் அல்லாஹ்வை சந்திக்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் கரிஹ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கிறதை யார் வெறுக்கிறானோ, பாவி என்ன செய்வான்? அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுப்பான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான். சகோதரர்களே, இது ஒரு இன்திபா, தன்பீர், ஒரு உணர்வூட்டல், ஒரு ஞாபகமூட்டல். மகத்தான மாதமே வருக, வசந்தமான மாதமே வருக என்ற தலைப்பில் மக்களை எல்லாம் மாநாடு என்ற பெயரில் ஒன்று கூட்டி மக்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி, ஆகிரத்தை ஞாபகப்படுத்தி, மறுமையை ஞாபகப்படுத்தி, அமல்களின் பக்கம் ஆசை ஊட்டி, மௌத்தாகும் போது சிரித்துக் கொண்டு மௌத்தாகுவதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். இது தொழிலல்ல யாருடைய, தீனுல் இஸ்லாமுடைய தொழிலா? இது நூரானியா பள்ளிவாசலுடைய தொழிலா? என்னுடைய தொழிலா இது? இல்ல சகோதரர்களே, கடமை. இது கடமை. சமூகம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உலமாக்களுடைய பங்கு அவசியம். சமூகம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நிர்வாகிகளுடைய பங்கு அவசியம். சமூகம் நல்ல மக்களாக மாறுவதற்கு ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் பாடுபடும்.